ஒரே தெருவுல 3 சாவு ஊர்வலம், அதுவும் 3மே பெண்கள் இறந்து போயிருக்காங்க. இவ்ளோ பெரிய சாவு நடக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு நாளுக்கு முன்னாடி இரவு நேரத்துல பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. 20 வயசு பொண்ணு அழகான ஒரு புக்கை எடுத்து வாசிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க வீட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்டது. வேகமா கீழே இறங்கி வந்து அந்த கதவை திறந்து பார்த்தாங்க. அதுல ஒரு மனிதர் மழையில நனைஞ்சு போய், அம்மா தயவு செய்து வந்து என் மனைவிக்கு பிரசவம் பாருங்க, என் மனைவி பயங்கர பிரசவ வலியில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். உடனே தன்னை திருப்பி, என் அப்பா உள்ள தூங்கிட்டு இருக்காங்க, நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன் அப்படின்னு திரும்பினவங்க கிட்ட ஒரு அதிர்ச்சியான பதில். ஐயோ அம்மா, நீங்க தான் வரணும். எங்க வழக்கப்படி ஆண்கள் வந்து பிரசவம் பார்த்தா நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். என் மனைவி இறந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப முகத்தை தாழ்த்திக்கிட்டே ஒரு மனிதர் திரும்பி போறாரு. இவங்களுக்குள்ள பயங்கரமான கலக்கம். திரும்பவுமா போய் விட்ட புக்கை திரும்ப நாவலை தொடரலான்னு திரும்பும் போது திரும்பவுமா கதவு தட்டுற சத்தம். இப்பவாது அந்த மனிதர் திரும்பி மனம் மாறி தன்னை கூப்பிட வருவாருன்னு சொல்லி வேகமா போய் கதவு திறந்து பார்த்தா இன்னொரு மதத்தை சேர்ந்த இன்னொரு மனிதர் வந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. அம்மா, என்னோட மகள் பிரசவ வழியில அழுதுட்டு இருக்கிறாங்க, தயவு செய்து வந்து என் மகளுக்கு பிரசவம் பாருங்க அப்படின்னு சொல்லி. இவங்க இப்பயும் அதே பதில தான் சொல்றாங்க. என்னோட அப்பா உள்ள இருக்காருங்க, நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேகமா போறாங்க. இல்லம்மா, இது எவ்வளோ பெரிய குற்றம். ஒரு பெண்ணுக்கு எப்படி ஒரு ஆணால பிரசவம் பார்க்க முடியும்? இதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, நான் டாக்டரே இல்லை அப்படின்னு சொன்னாலும் யாரும் நம்பவே இல்லை. உடனே அந்த மனிதரோ வேகமா திரும்பி போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க திரும்ப அந்த நாவலை படிக்கிற மனது கூட அவங்களுக்கு வரல. பயங்கரமான குழப்பம். அந்த நேரத்துல திரும்பவுமா கதவு தட்டுற சத்தம். திரும்ப வேகமா வந்து கதவு திறந்து பார்த்தா இன்னொரு மனிதர் அழுகையோட நின்னுட்டு, என்னோட மனைவிக்கு பிரசவம் பாருங்கன்னு சொன்னார். இவங்களுக்கு இந்த பதில சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் அந்த பதில, நான் டாக்டர் கிடையாதுங்க, என்னால பிரசவம் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த மனிதர் மிகுந்த வேதனையோட அப்படியே திரும்பி போயிட்டாரு. இந்த கேள்விகள், இந்த பதில் இந்த 20 வயசு பொண்ணை பயங்கரமான குழப்பத்துல வச்சது. ஏன் இவங்களுக்குள்ள இவ்வளோ குழப்பம்? மறுநாள் ஏன் அந்த பெண்கள் எல்லாம் மரித்து போனாங்க? இந்த பெண் யாரு? இதெல்லாம் பார்க்கலாமா? இந்த பெண் தான் ஐடா சோஃபியா ஸ்கடர். யார் இந்த ஐடா சோஃபியா ஸ்கடர்? டாக்டர் ஜான் ஸ்கடர் மற்றும் அவங்க மனைவி சோஃபியா ஸ்கடர் 2 பேரும் ஒரு மருத்துவ மிஷனரிகளா திருவனந்தபுரத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. 1870 வருஷம் டிசம்பர் 9ஆம் தேதி இவங்களுக்கு 5வது பெண் குழந்தையா ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. இவங்க தான் இந்த ஐடா சோஃபியா ஸ்கடர். இவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஊழியம் செய்கிறத பார்த்து வளர்ந்ததுனாலையும் என்னமோ தெரியல, இவங்களுக்குள்ள பெருசா ஊழியத்துல ஈடுபாடே இல்லை. 1876 வருஷமும் 78வது வருஷம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் நம்மளோட இந்தியாவில் நடைபெற்றுச்சு. இந்த மிகப்பெரிய பஞ்சம் எப்படி இருந்ததுன்னா, மக்கள் சாப்பிடவே வழி இல்லாம கிட்டத்தட்ட 52 லட்சம் மக்கள் இந்த பசி கொடுமையில இறந்து போறாங்க. அவங்களோட தோலும் சரீரமோட சேஞ்சஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஸ்கின்னியா, அவ்வளோ எலும்பும் தோலுமா இருக்கிறாங்க. அதாவது அவங்களால சாப்பாடை கூட தன்னோட கையால எடுத்து சாப்பிட முடிய பலன் கூட அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஒரு வறுமையில கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்ததுனாலயோ என்னவோ தெரியல, ஐடா சோஃபியா ஸ்கடருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பயம். அவங்க கண்ணை மூடி திறந்தாலே ஊழியம்னா இவ்வளோ கஷ்டப்படணும் போல, என்னோட அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க, என் குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாருமே மிஷனரிகளாக அவ்வளோ யூகேல அமெரிக்காவில் அவ்வளோ நல்ல ஒரு பொசிஷன்லேருந்து வந்து இந்தியாவில் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, நான் மட்டும் இந்த ஊழியத்தை மட்டும் செய்யவே மாட்டேன், குறிப்பாக மிஷனரியாக என் வாழ்க்கையில் போகவே மாட்டேன் அப்படின்னு அன்னைக்கு தீர்மானம் எடுத்தாங்க. தன்னோட 20 வயது வரைக்கும் அமெரிக்காவில் தன்னோட மேற்படிப்புகளை பைபிள் காலேஜை கம்ப்ளீட் பண்ணாங்க.
20 வயசு வரைக்கும் அவங்க நினைச்சிட்டு இருந்த மிகப்பெரிய ஆசை ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில பயங்கரமா செட்டில் ஆகணும், எப்பயுமே இந்த மிஷினரியா மட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சவங்க தான் ஐடா சோஃபியா ஸ்கடர். ஆனா இவங்களோட வாழ்க்கையில இந்த 20 வயசுக்கு அப்புறம் தான் நிறைய மாற்றங்கள் தேவனால ஏற்பட்டுச்சு. 20 வயசுல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ற ரீசனுக்காக வழியே இல்லாம இந்தியாவுக்கு திரும்பி வர வேண்டிய நிலைமையில இருந்தாங்க. அவங்க இந்தியாவுக்கு வரும்போது அவங்க அப்பா அம்மாவை பார்க்கும்போது திருவனந்தபுரத்துல ஒரு சின்ன வீட்டுல, ஒரு குடிசை வீட்டுல இருக்கும்போது இவங்களுக்கு ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு பயங்கரமான ஆச்சரியம். அன்னைக்கு இரவு நடந்த விஷயம்தான் இதுக்கு முன்னாடி நான் உங்களோட பகிர்ந்து கொண்ட விஷயம். தன்னோட வாழ்க்கையில அவங்கள மாற்றின விஷயம். ஸோ இந்த சம்பவத்துக்கு பிறகு ஐடாவோட மனதுல பயங்கரமான குழப்பம். ஏன் என்னால இவங்களுக்கு உதவி செய்ய முடியாது? இவ்வளோ மக்கள் இறந்து போறாங்க, இவங்களுக்கு ஒரு பெண் மருத்துவர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு தன்னோட ஆசை எல்லாவற்றையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மக்களுக்காக குறிப்பா பெண் மருத்துவரா மாறணும்னு சொல்லி அவங்க அன்னைக்கு முடிவெடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்தது. ஸோ அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட மெடிசன் படிக்கிறதுக்காக கர்னல் யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அங்கே போய் படிக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா அங்கே இது வரைக்கும் விமென் டாக்டர்ஸ்ன்னு சொல்லி யாருமே கிடையாது. விமென் டாக்டர்ஸ்க்குன்னு படிக்கவும் எந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்ததே இல்லை. முதலாவதாக கர்னல் யூனிவர்சிட்டியில் விமென் டாக்டருக்கு படிக்கிறதுக்காக ஐடா ஸ்கடர் போனாங்க. ஸோ அங்கே போய் படிக்கும்போது எல்லாம் அவங்களுக்கு இந்தியாவில் ஒரு பெண் மருத்துவர் இல்லை, அங்கே பெண்கள் கஷ்டப்படுறாங்க இப்படின்ற எண்ணத்தை அங்கே இருக்கிற சக மாணவர்களோடையும் அங்கே இருந்த நிறைய சர்ச்சஸ்லேயும் போய் நிறைய பேர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் மருத்துவத்துறையில் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற நிறைய பேர்கிட்ட ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அப்படி கேட்டும் பொழுது இவங்க சொன்னதை கேட்டு ஒருத்தரோட மனம் ரொம்பவே டச் ஆச்சு. அவரோட பேரு ஸ்கெல். அவர் தன்னோட மனைவியோட ஞாபகார்த்தமா $10,000 ஐடா ஸ்கடர் கிட்ட கொடுக்குறாங்க. இது எதுக்குன்னா இந்தியாவில் இருக்க பெண்களுக்கு ஒரு மருத்துவ டாக்டர் வேணும், ஒரு மருத்துவம் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க இதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர சந்தோஷத்தோட ஐடா ஸ்கடர் திரும்பவுமா இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு வந்த ஐடா ஸ்கடர் தன்னோட அப்பாவோட சேர்ந்து வேலூர் மாவட்டத்தில் மருத்துவத்துறையில் மருத்துவ பணி ஆற்றி கொண்டு இருக்கிறாங்க. 2 வருடங்களாக அவங்க அப்பா அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிற நேரத்தில் 1900 வருஷம் டாக்டர் ஜான் ஸ்கடர் இறந்து போகிறாரு. இவங்களுக்கு இருந்த ஒரே ஹோப் அவங்க அப்பா அவங்களும் இறந்து போகணும், மனம் தளர்ந்து போகிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ஆண்டவரோட கொண்ட அந்த உற்சாகத்தோட எப்படியாவது இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸ்கெல் ஹாஸ்பிட்டல் அப்படின்றத வேலூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன மருத்துவமனையாக தொடங்குறாங்க. இந்த மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இலவசமாக மருத்துவம் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட கிராமத்தில் சுற்றி இருக்கிற நிறைய மக்கள் அங்கே ஆசீர்வாதம் பெறுகிறாங்க. இந்த மருத்துவமனையில் தான் இவங்களுக்கு நிறைய நர்சஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் காலரா, தொழுநோய் மற்றும் இந்த பிளேக்கு இந்த மாதிரி நிறைய நோய்கள் தொடர்ந்து பரவிக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. ஐடா சோஃபியா ஸ்கடரால் அவங்களால மட்டும் இதை அடுத்தடுத்து செய்ய முடியாது அப்படின்னு அவங்க யோசிச்சு கண்டிப்பாக செவிலியர்கள் தேவை அப்படின்றத அவங்க உணர்ந்து கொள்கிறாங்க. ஸோ செவிலியர்களுக்காக ஒரு நர்சிங் காலேஜ் ஒன்று அங்கே ஆரம்பித்து அந்த ஹாஸ்பிட்டலில், ஸ்கெல் ஹாஸ்பிட்டலில் தொடர்ந்து அவங்க ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்கெல் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற மேரி டேபர் ஸ்கெல் ஹை ஹாஸ்பிட்டல் அப்படின்றதா மாறி இருக்கு. இங்கே இன்னைக்கும் கிட்டத்தட்ட 40,000 மக்கள் கண் சிகிச்சையை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. இந்த நர்சிங் காலேஜோட ஐடா ஸ்கடர் ஸ்டாப் பண்ணவே இல்லை. அவங்க ரோட் சைட் கிளினிக் பிளான் அப்படிங்கிற ஒரு பிளானை அமைத்து தெரு தெருவாக போய் கிராமம் கிராமமாக போய் மருத்துவத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. மருத்துவத்தை மட்டும் இல்லை, ஆண்டவரை பற்றியும் நிறைய மக்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரோட அன்பை காமிச்சு கொண்டிருந்தாங்கன்னு சொல்லலாம்.
நர்சஸ் மட்டும் இருந்தால் போதாது அப்படின்னு உணர்ந்த ஐடாஸ் கடர் கண்டிப்பாக பெண் மருத்துவரும் தேவை அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெண் மருத்துவர் படிப்புக்காக அவங்க நிறைய பேரை அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் எல்லாரும் அவங்கள பயங்கரமாக டிமோட்டிவேட் பண்ணாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள் படிக்கவே முடியாத காலம் அது. ஸோ டாக்டர்ஸ் படிக்கிறதுன்றதெல்லாம் ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் ஐடா சோஃபியாஸ் கடர் என்ன யோசிச்சாங்கன்னா, ஒரு 3 அப்ளிகேஷன்ஸ் வந்தால் கூட பயங்கர சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 151 அப்ளிகேஷன்ஸ் வந்து பெண் மருத்துவர்களுக்காக அனுப்பப்பட்டிருந்தது. அதில் இவங்க 17 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து 1928 கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய, அதாவது ஆசியாவில் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்னு இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த சிஎம்சி வெல்லூர் ஹாஸ்பிட்டலை உருவாக்குனாங்க. ஸோ இதில் வெறும் பெண் மருத்துவர்களுக்கு மட்டும் பயிற்சிகள் அளித்து அங்கே அவங்கள நிறைய மருத்துவத்துறையில் நிறைய டெவலப் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஆனால் இது மட்டும் போதாது, இன்னும் நிறைய பேருக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலோட வளர்ச்சிக்காக ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு திரும்பவும் அவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க. வெளிநாட்டில் போய் நிறைய பேர்கிட்ட கிட்டத்தட்ட 40 சர்ச்சஸ் இந்த ஹாஸ்பிட்டலுக்காக ஃபண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு $2 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க வெளிநாட்டில் இந்த ஹாஸ்பிட்டலோட வளர்ச்சிக்காக. ஸோ திரும்பவுமா சந்தோஷமாக இந்தியாவுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலை மாடர்னைஸ் பண்ணுறாங்க, ரினோவேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2000 படுக்கைகள் கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டலாக மாற்றுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரே நேரத்தில் நிறைய பேர் சிகிச்சை பெறுகிறாங்க. இன்றைக்கும் இது வந்து பயங்கரமான ஒரு பிரசித்தி பெற்ற ஹாஸ்பிட்டலாக இருக்குது. ஃப்யூச்சர் டேஸில் வெறும் விமெனுக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட ஹாஸ்பிட்டலாக இருந்த இது நிறைய மென் டாக்டர்ஸும் படிக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ ஆண்கள் பெண்கள் எல்லா டாக்டர்ஸும் உருவாகிறதுக்கு ஒவ்வொரு வருடங்களும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸை அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரெயின் பண்ணி மருத்துவம் பார்க்க அனுப்பி கொண்டு இருக்கிறாங்க. இவ்வளோ செஞ்ச ஐடாஸ் கடர் தன்னோட 85வது வயதில் கொடைக்கானலில் போய் ஓய்வெடுக்கிறதுக்காக நினைக்கிறாங்க. அந்த நேரம் தான் வேர்ல்டுலேயே பெஸ்ட் டாக்டர், டாப் 5 டாக்டர்ஸில் ஐடாஸ் கடரையும் செலக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களோட புகைப்படம் போட்டு அந்த ஹாஸ்பிட்டல், சிஎம்சி ஹாஸ்பிட்டல் போட்டு ஒரு ஸ்டாம்பும் ரிலீஸ் பண்ணுறாங்க. தன்னோட 90 வயதுலேயும் பெண்களுக்காக இந்தியா நாட்டில், அது குறிப்பாக தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் பயங்கரமாக ஆண்டவரை குறித்து மட்டும் இல்லை அவங்களோட வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொண்டிருந்த ஐடாஸ் கடர் ஒரு நாள் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு அப்படியே கீழே விழுறாங்க. தன்னோட உயிர் அப்படியே பிரியப்படுகிறது. இவ்வளோ செஞ்சு ஒரு முடியவே முடியாதுன்னு நினச்ச ஒரு காரியத்தை செய்த ஐடாஸ் கடர் தன்னோட 90வது வயதில் ஆண்டவர்கிட்ட போய் சேர்றாங்க. ஒருவேளை நீங்களும் ஊழியத்தை குறித்து தவறாக நினச்சிருந்தீங்கனாலோ இல்லை ஒரு பயத்தோடு இருப்பீங்க அப்படின்னா ஐடாஸ் கடரோட வாழ்க்கை நமக்கு ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணமாக இருக்குது. ஊழியம்னாலே கஷ்டம் அப்படின்னு நடத்திருந்தா கூட ஊழியத்தோட தேவைகள், யாரோ ஒருத்தங்க அழுகிற அழுகுரல்கள் இன்றைக்கு உங்களோட அழைப்பாக மாறி இருக்கலாம். ஸோ ஆண்டவர் உங்களையும் இந்த ஊழியத்திற்காக அழைக்கிறார். நீங்களும் ஐடாஸ் கடரை போட உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். தந்தை பெரியார் அழகான ஒரு கோட் சொல்லியிருக்கிறாரு, மிஷினரிங்க மட்டும் இந்தியாவுக்கு வரல அப்படின்னா இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் சுடுகாடாக மாறி இருக்கும்னு. எஸ், நம்மளோட தமிழ்நாட்டில் வெளிநாட்டிலேருந்து வந்து ஆண்டவரோட பணிகளை செய்த மிஷினரிகள் செஞ்ச காரியம் பயங்கரமான காரியம். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையிலையும் இயேசுவானவர் இதை மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறார். ஸோ நீங்கள் ஊழியம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா?